ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால வந்து நான் எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகம்னா நார்மலாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு, அந்த அம்மாவை கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அது மாதிரி வச்சுட்டு நார்மலாக பூஜை பண்ணுவேன். ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கே பண்ணிவிடுவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப அதிகமாகவே எனக்கு ஒர்க் இருக்கும். வாசல்லாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் ஈவினிங் டைமில் நான் வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம்லாம் போடுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிறதால நான் இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கே நான் பண்ணிவிடுவேன். நமக்கு கோலம் மட்டும் நான் வந்து ஃப்ரைடே போட்டேன். இது நேற்றே பண்ணதான். அதில்க்கா மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா பூஜைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நேற்று விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் பூஜை பண்ணேன் கோலம்லாம் போட்டுட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாசலில் வந்து கோலம்லாம் போட்டுட்டு அரிசி கோலத்தில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃப்ரைடே ஆனாலும் நான் வந்து கோயிலுக்கு போகலை. ரொம்ப டயர்டாக இருக்கிறதால கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து கோயிலுக்கு போகல. வீட்லேயே பூஜை பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் அப்புறம் என்னோடய ஒர்க்கு ஈவினிங் என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்ற பிளானில் வந்து போயிட்டுருக்கேன். இன்றைக்கி எஸ்டர்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங்கே நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எதனாலனா என் பையன் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. அதனால் பக்கத்தில் நாகவல்லியம்மன் முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. அதனால் அங்கேயே போயிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லே தான் அவன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அவனை. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறமா ரொம்ப பசங்க எல்லோரும் ரொம்ப அமக்கலமாக கத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில. அதை பார்க்கும்போது என் பையன் உள்ளே வந்த உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான், கத்திட்டான் ரொம்ப. அதுக்கப்புறம் நானும் கூட இருந்ததால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். அதனால் என் கூடவே வரணும்னு சொல்லிட்டு ஒரு அமக்கலம் பண்ணிகிட்டே இருந்தான். 12 வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்தார். ஏன்னா 9 to 9:30 9:45 அது மாதிரியே அனுப்பிட்டாங்க. ஆனாலும் அவன் வந்து என் கூடவே தான் இருந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி செகண்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் அழுகிறத பார்த்துட்டு தான் அவன் வந்து லைட்டாக தான் அழுதான். ஆனால் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் எல்லாரையும் சமாதானப்படுத்தி எல்லா பசங்களையும் தூக்கிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் பெரிய பசங்களுக்கு போயிருக்கேன் நான். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப குட்டி பசங்களுக்கு நான் போனதில்லை. ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து இருந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோடனே நீ வரியா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னது. ஃபஸ்ட்டு வேணாம் நான் வரல அப்படின்னா, அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.